வணக்கம், வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, புளி அவல் உப்புமா. இது வந்து ஒரு ரெட் அவலில் செஞ்சது. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. புளி அவல் உப்புமாவுக்கு நம்ம இப்போ என்ன எடுத்துருக்கோன்னா, தேவையான அளவு ரெட் அவல் இருக்குல்ல, அதை தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட இன்க்ரீடியன்ஸாக நம்ம வந்து புளி தண்ணி இருக்குல்ல, அது 1 கப் வந்து எடுத்து வச்சுருக்கோம். துருவன தேங்காய் வந்து தேவையான அளவு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பெருங்காயம், கல்லுப்பு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துகிட்டு இப்போ எப்படி புளி அவல் உப்புமா செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு அது வந்து நல்ல சூடானதுக்கப்புறமா நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா பொரியிற அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து துருவி வச்சுருந்த தேங்காய் இருக்குல்ல, அதையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா பச்சை வாசம் போனால் தான் அவளோட சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், கல்லுப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மஞ்சத்தூள் தான் இதில் இருக்கிற கிரேட் டேஸ்ட்டே அந்த மஞ்சத்தூள் தான் தரது. அதனால் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா புளி தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1 கப்பு, அதோட சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை வந்து லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கப் அளவு வாட்டர் வந்து இதோட சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது சிம்லையே இருக்கட்டும். ஸோ இப்போ லிட்டு போட்டு நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இது கொதி வர அளவுக்கு நம்ம சிம்லையே வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவல் எடுத்து வச்சுருக்கோம்ல ரெட் அவல், அதை வந்து நம்ம வந்து இதோட சேர்த்து நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து கிண்டணும். ஓகேவா? நல்லா வந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த புளி தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து தேங்காய் இது எல்லாமே வந்து இந்த அவலோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அரோமேட்டிக்கான ஒரு உப்புமா ஸ்மெல் வந்து வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து நம்ம அந்த தண்ணி வந்து போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து லிட்டு போட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம இப்போ ஸ்டவ்லையே சிம் இதிலையே வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான புளி அவல் உப்புமா வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு பொடி வந்து நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ வந்து பொடி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட் ஸ்டேஜாக இதை நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த பொடியும் வந்து இப்போ முன்னாடி போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து ஒரு நல்ல வந்து புளியெலாம் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறப்ப அது பச்சை வாசமே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த பொடி ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த பொடி ரெசிபி வேணும்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அடி பிடிக்காத அளவுக்கு இதை நல்லா நம்ம வந்து 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ சூப்பரான புளி அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இது என்னோட ஸ்டைல் புளி அவல் உப்புமா. ஓகேவா? ரெட் அவல் வந்து ரொம்ப ரொம்ப ஒயிட் அவலோட நல்ல நியூட்ரிஷியஸானது. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.